அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு சப்பாத்தி, ரொட்டி, நான் இதுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பட்டர் மசாலா. ரொம்ப ஈஸியான இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திட்டு கூடவே இதெல்லாம் ஒன்றா பைண்ட் பண்ணுற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பவுடர்லாம் நல்லா மஷ்ரூம் கோட் ஆகி ஒரு 15 நிமிஷம் போல் இதை மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போ எல்லா பக்கமும் எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ தாளித்து விட்டுக்கலாம். கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்தி கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. சீரகம் பூரா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நறுக்கின பெரிய வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெங்காயம் வரும். அதை நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்தி நல்லா உருக விடுங்க. வெண்ணெய் நல்லா உருகி வரணும். ஃப்ளேம் ஹையில் வச்சு வெண்ணெய் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கூட கலந்து விட்டுருங்க. வெண்ணெய் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த வெங்காயம் தக்காளி கூட கலந்து வரணும். முதல்ல வெண்ணெய் ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் வெண்ணெய் ஆட் பண்ணி பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். அந்த வெண்ணெயோட டேஸ்ட் நமக்கு கடைசி வரைக்கும் ரிட்டைன் ஆகும். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல காரமும் உப்பும் சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த காரமும் உப்பும். 2 டீஸ்பூன் அளவுக்கு வரக்கொத்தமல்லி தூளும் சேர்த்து நல்லா வதக்கி இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்குற வரைக்கும் விட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பச்சை வாசம் போய் வதங்கி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காளானை உள்ளே சேர்த்திக்கலாம். காளான் தயிர் கூட நல்லா ஊறி வந்திருக்கும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. காளான் தயிரில் ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற மசால் கூட சேர்ந்து காளானை நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கூட வாசத்துக்காக கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தியை எப்போ ஆட் பண்ணாலும் நல்லா இந்த மாதிரி பொடிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே இலையாக இருக்கும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு கையில் தேய்ச்சி விட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த கசூரி மேத்தி எல்லாத்துக்கூடயும் கலந்து அந்த வாசம் வர்ற அளவுக்கு பரட்டி விட்டுக்கோங்க. காளான் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே காளான் வேகணும். நம்ம சேர்த்துன எண்ணெயும் வெண்ணெயும் மேலே மருந்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. காளானில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வெந்து வரணும். இந்த தண்ணி பூரா சுண்டி கிரேவி திக்காகணும். அது வரைக்கும் மறுபடியும் மூடி வச்சு இடையில அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டு திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஒரு 5-6 முந்திரியை நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு முந்திரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி ஆட் பண்ணியிருக்கறனால அடி பிடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் திக்காகிற அளவுக்கு உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம்.
இந்த கிரேவி உங்களுக்கு சப்பாத்தி, நான், ரொட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக அக்கம்பனி பண்ணுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக ஒரே மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி நீங்கள் செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ரொம்ப சூப்பரான க்ரீமியான எம்மியான மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி. இதை நீங்கள் சூடாக சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, ருமாலி ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நாம் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்தோம். இதுக்கு 4 பெரியவங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி ஆஃப் மசாலா கிடைக்குங்க. நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு போர்ஷனுக்கு உண்டான கிரேவியோட நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் தான் இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.